ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினி ஏவரி செட் பண்ணலான்னு இருக்கோம். அதுக்காக வடலூர் சந்தைக்கு போகிறோம். அதனால் காலையிலே கிளம்பி 4 மணிக்கெலாம் அலாரம் வச்சு ஏஞ்சி போய் அண்ணனை போய் வேலையிலேருந்து பிக்கப் பண்ணிக்கிட்டு அவனை கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே மந்தாரக்குப்பம் வழியாக பக்கத்தில் உள்ள வடலூர் சந்தை. அது எப்படி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான், சாட்டர்டேயில் சந்தை இருக்கும். அதுக்கு போகலான்ட்டு போனோம். லாஸ்ட் வீக்கே போயிருந்தோம். பட் ஒரு சில பேர்ட்ஸ்லாம் இல்லை. சரி, இந்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கிளம்பியாச்சு. காலையிலே நல்ல கூட்டம் இருக்குன்னு எதிர்பார்த்து வடலூர் கிட்ட போனோம். போக போக பார்த்தா கூட்டமே இல்லை. சந்தைலாம் ஒரு 5 மணிக்கு மேலே தான் கூட்டம்லாம் வருது. ஆனால் ஏகப்பட்ட கூட்டம். சரி, போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அண்ணன் கூட சேர்ந்து லாஸ்ட் வீக் தான் போனோம். சரி, அண்ணனும் அவனுக்கு ஒரு சில பேர்ட்ஸ் வாங்கணுன்னதுனால சரி அவனையும் கூப்பிட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. வடலூர் கிட்ட போனோம். ஆரம்பத்தில் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி போன வாரம்லாம் நல்ல கூட்டம் இருந்துச்சு. சரி, இந்த வாரமும் அப்படி தான் இருக்கும்னு போனோம். பார்த்தா கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. என்னடா இன்றைக்கி இந்த வாரம் நாள் மாற்றி கீத்தி வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே போனோம். பட்டு லாஸ்ட் வீக் லேட்டாக வந்ததுனால அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இந்த வாரம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் அப்போ தான் வர ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு அப்படியே ஒவ்வொரு கடையாக அப்படியே பார்த்துக்கிட்டே போகலான்ட்டு ஸ்லோவாக அப்படியே அண்ணன் வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தான். பின்னாடி உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். பசங்கள்லாம் கும்பல் கும்பலாக அப்படியே குருவி, நாட்டுக்கோழி, வாத்து, முயல், புறா, கூடு ஐட்டம்ஸு, பிளான்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ரோட்லேயே இருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம கடையில் வாங்குறத விட நல்ல ப்ரைஸ் தான் கிடைக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு போய் வாங்கணும். புதுசாக போனால் கஷ்டம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. கோழி குஞ்சுலே நாட்டுக்கோழி, போந்தா கோழி, அப்புறம் புதுசாக வர்றது சண்டைக்கோழி அதிகமாக பண்ணுறாங்க. பசங்க எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. பக்கத்தில் உள்ள விவசாயிங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்து அவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி அவங்க சேல்ஸ் பண்ணாலும் சரி, வாங்குறதா இருந்தாலும் சரி அப்படியே வாங்கிட்டு வந்தாங்க. பிளான்ஸும் எல்லாமே பக்கத்தில் ஒரு சின்ன செட்டப் மாதிரி இருந்துச்சு, அங்கேயே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாத்து, முயல்லாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருந்துச்சு. ஃபின்ச்சஸ்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு, காக்டெயில் எல்லாம் வாங்கியாச்சு. ஒரு வழியாக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. காக்டெயில்லாம் ஏவரி செட் பண்ணுறதுக்காக அண்ணன் தான் கூட வந்தாப்புல. அவர் கொஞ்சம் வெக்கப்படுவாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஏவரியோட செட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. நாளைக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு உங்களுக்கு ஏவரி அப்டேட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.